Welcome to Happy Homes viewers. அடையார் பிரைம் லொகேஷன்ல 2203 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய ஸ்பேஷியஸான 3 BHK நல்ல பெரிய பெரிய ரூம்ஸ். முக்கியமான விஷயம் என்னன்னா ஆகஸ்ட் 25 உங்களுக்கு ஹேண்ட் ஓவர். இப்போ நம்ம வந்து ஜூன் மாதம் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 1.5 மாசத்துல வந்து உங்களுக்கு ரெடி பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு அப்போ இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்து உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வருது. உங்களுக்கு ஜிஎஸ்டியுமே வேவ் ஆஃப் ஆயிடும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு லக்ஸுரி கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸு. மெயின் டோரு 8 feet, 2 கார் பார்க்கிங்கோட வருது. ஸோ இதை விட தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5 மாடி 5 அப்பார்ட்மெண்ட், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ பெரிய இடம் அந்த 5 இது இப்போ 2203 ஸ்கொயர் ஃபீட் சொன்ன பார்த்தீங்களா. இது மாதிரி கேர்ஃபுல்லாக பார்க்கிங், அதாவது ஸ்டில்ட்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 5 floors. வெறும் 5 floors தான். 5 floors 5 அப்பார்ட்மெண்ட்ஸ், அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் 5 அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. அடையாறில் பிரைம் லொகேஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஹாப்பி ஹோம்ஸில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாக் த்ரூ வீடியோ சேனல். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெயிலில், மழையில், பல இடங்களில், பல நேரங்களில் போய் அலைச்சி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபடணும். இந்த ப்ராசஸில் நிறைய நம்ம நேரத்தையும் அலைச்சலையும் செலவிடுறோம் பார்த்தீங்களா. அது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி. நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்தபடியே உங்களுடைய பட்ஜெட் எதுவாக இருக்கலாம், உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோடைய அந்த டைப் என்னவானா இருக்கலாம், அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், வில்லாவாக இருக்கலாம், பிளாட்டாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், வீட்டில் உட்காந்தபடியே ஸ்வைப் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்கள் மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி வரும்போது அதை மட்டும் நீங்கள் போய் பார்த்து வாங்கிறதுக்கான முடிவுகள் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுடைய அலைச்சல் நேரம் மிச்சமானதும் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஹோம்ஸ் பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. விற்கணுன்ற நோக்கத்தில் இருந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கான பையர்ஸை ஹாப்பி ஹோம்ஸ் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கும். கிவன் தட் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வழக்கம் போல இந்த வீடு 2203 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த 3 BHK அப்பார்ட்மெண்ட்டை ஒரு ரவுண்ட் அடிப்போம். இது பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் வருது. எல்லா வீடுமே நார்த் ஃபேஸிங் தான். மொத்தம் 5 வீட்டில் 3 வீடு ஆஸ் வி ஸ்பீக் 3 வீடு அவைலபிளாக இருக்குது சேல்ஸுக்கு. நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மெயின் டோர்லேருந்து ஒரு வாக் த்ரூ ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டே மீதி விஷயங்கள்லாம் சொல்கிறேன். கம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே சொல்லலை, அதை இன்ட்ரோலே சொல்லலை. என்னன்னா 100% பவர் பேக்கப் யூ ஹேவ், அதாவது இன்க்ளூடிங் ஏசி, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் இட் வில் ஸ்டில் ஒர்க் ஈவன் இஃப் த பவர் இஸ் நாட் தேர். கவர்மெண்ட் கரண்ட் கொடுக்கலன்னா கூட இட் வில் ஒர்க். காமன் ஏரியாவில் வந்து உங்களுக்கு சோலார் பேனல் போட்டுருக்காங்க காமன் ஏரியா லைட்டிங்க்கு. இது வந்து இந்த ஃப்ளோர் பிளான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். லிஃப்ட் இந்த பக்கம் இருக்குது, ஸ்டேர் கேஸ் இந்த பக்கம் இருக்குது. ஸோ மெயின் டோர் இது ஒரு சாலிடான ஒரு 8 feet டோர் ஒன்று, ரொம்ப சாலிடாக இருக்குது. ஓப்பன் பண்ணும்போதே அது யூ கேன் ஃபீல் இட். நல்ல ஹெவியான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த வீடியோ டோர் கால், அந்த டிஜிட்டல் லாக், அது எல்லாமே உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக இதுக்குள்ள இந்த டோரில் இந்த இடத்துல வருது. உள்ள வாங்கம்மா. ஸோ வி ஹேவ் அ ஃபயர் ஏரியா ஹியர். இந்த ஃபயர் ஏரியா திறந்த உடனே அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே டபால்னு அப்படியே ஓப்பன் ஆகுது. இங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னா இது சூப்பரான ஒரு ஸ்பேஸ். இது வந்து லிவிங் அண்ட் செப்பரேட்டாக ஒரு சின்ன ஒரு பார்ஷல் ஒரு பிளாக் போட்டு அந்த பக்கம் டைனிங் கொடுத்துருக்குறாங்க. இது நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ். நான் அந்த வீடியோவில் இப்போ நான் சின்னதாகிட்டே இருப்பேன் பாருங்கள். ஸோ இந்த இவ்வளோ பெரிய ஒரு லிவிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸான வென்டிலேட்டட் ஹவுஸு. விண்டோஸ் முதல் கொண்டு நல்ல பெரிய விண்டோஸ் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபால் சீலிங் இதெல்லாம் பை டிஃபால்ட்டாக வருது பாருங்கள். ஸோ ஃபால் சீலிங்கோட தான் வருது, ஏசிஸோட தான் வருது. நான் சொன்ன மாதிரி 10 lakhs ஒர்த்து 10 lakhs ஒர்த்து ஏசி ஃபால் சீலிங் பை டிஃபால்ட்டாகவே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு டக்குன்னு புரியறதுக்கு, we are still seeing the house. இந்த ஃப்ளோர் பிளான் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். 2203 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து யூடிஎஸ்ஸே பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்குறதுல 43% யூடிஎஸ் வருது. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? இந்த வாலா? ஆமாம், டைனிங் அந்த பக்கம் இருக்குது. மை மிஸ்டேக், இந்த இடத்துல இருக்குது. இங்கே இருக்கும் எக்ஸாக்டாக. டைனிங் இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்து ஓப்பன் டெக் ஒன்று இருக்குது. கிச்சன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் கிச்சன் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் லிவிங். இப்போ நம்ம அங்கிருந்து தான் அந்த இன்ட்ரோ பண்ணோம். இந்த சைடு ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம்ஸ் எல்லாமே பெரிய பெட்ரூம்ஸ். நம்ம அதை பார்ப்போம். ஜஸ்ட் டேக் எ லுக். இப்போ நம்ம ஹால் பார்த்தோம் இல்லையா, இது வந்து டைனிங் ஏரியா. டைனிங்கே நல்ல ஒரு பெரிய சைஸ் டைனிங் தான். 8 seater டைனிங் டேபிள் தாராளமாக நீங்கள் போட்டு உட்காரலாம். ஸ்பேஷியஸாகவே இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டோட்டலாக ரெடி. பை ஆகஸ்ட் 2025 உங்களுக்கு வீடு வந்து ஃபிட்டிங்ஸ்க்கு ஹேண்ட் ஓவரே கொடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரெடி டு மூவ் இன் கண்டிஷன், அதாவது நியர் கம்ப்ளீஷன் வச்சுக்கோங்களேன் அதில் இருக்குது. அண்ட் இங்கே வாங்கலாம், நல்லா ரோட் சைட் ஃபேஸிங்கில் ஒரு பெரிய சைஸ் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பால்கனி ஸ்பேஸ். இது தாராளமாக வந்து இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு சொல்ல முடியாது, பார்ஷியலி ஓப்பன் அந்த மாதிரி தான் சொல்ல முடியாது. 2 சைடும் உங்களுக்கு ஓப்பன் இருக்குது. இங்கே நீங்கள் அழகாக வந்து ஒரு கார்டன் செட்டப் போடலாம், பெபிள்ஸ் வச்சு வந்து டெக்கரேட் பண்ணலாம், டேபிள் செட்டப் போட்டுட்டு இங்கே இந்த பக்கம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். யூ ஹேவ் அ சாலிட் கிளாஸ் டோர்ஸ். இந்த பக்கம் இந்த கிளாஸ் டோர் சாலிடான கிளாஸ் டோர் கொடுக்குறாங்க. ஹெவியான ஒரு டோர், செம சாலிடாக இருக்குது.
மெயின் ரோடு அந்த பக்கம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அடையார் லொக்கேஷன் இது. ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா அடையாரில். காமாக இருக்குது, ஹாஸ் பஸ்லாம் எதுவும் பெருசாக ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு டீசன்ட் சைஸான ஒரு கிச்சன்லேயும் நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், there is no artificial lights, எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த ஒர்க்லாம் என்ன போயிட்டுருக்கு. வாட் எவர் தட் வி ஆர் ஷூட்டிங் நேச்சுரலாக இருக்கக்கூடிய டே லைட்டில் தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கிச்சனை ஒட்டி இது ஒரு ஓப்பன் கிச்சன். இதை ஃபுல்லாக நீங்கள் அழகாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேர் ஷெல்லில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் யுவர் யூட்டிலிட்டி ஸ்பேஸ். லுக் அட் திஸ் பிளேஸ். என்ன மாதிரி ஒரு வென்டிலேஷன் கொடுத்து பாருங்கள். ஃபுல்லாக கிளாஸ் போட்டுருக்காங்க. சாலிடான அந்த விண்டோஸ், ஹெவி சாலிடான விண்டோஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு நல்லா உங்களுக்கு காத்தோட்டமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் கிச்சன் அண்ட் யூட்டிலிட்டி ஸ்பேஸ். வாங்க. ஸோ டைல்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அப்படி உள்ள இருக்குண்ணா. டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் வந்து 6 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. மெயின் ஏரியா எல்லாத்துலேயுமே அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய டைல்ஸ் தான் போட்டிருக்கு. அதை டேமேஜ் பண்ண வேணாம்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு லைன் கோட்டிங் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் த டிப்பிக்கல் டைல்ஸ். இங்கே ரெடிமேடாக ஒன்று இருக்கு பாருங்க. இவ்வளோ பெரிய டைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ளோரிங்க்கு எல்லாமே இந்த டைல்ஸ் தான் வருது. ஸோ இப்போ நம்ம ஹாலு, கிச்சனு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து ரூம்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூம். இதில் வந்து உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இது ஒரு பிகர் சைஸ் வென்டிலேஷன். இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே விண்டோ தான். உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த லைட்டில் தான் இப்போ நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே இதுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சீலிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வால் ஹைட் வரைக்கும் போகுது. இந்த மேலே வந்து ஃபால் சீலிங் போடுற மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லாகவே வந்து கன்சீல்டு பைப். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், லிட்டில் டார்க் ஹியர். மேலே ஃபுல்லாக சீலிங் வரைக்கும் அந்த டைல்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாகவே கவர் ஆகுது. எல்லா பெட்ரூம்ஸில் இருக்க டாய்லெட், எல்லா டாய்லெட்டுமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வில் கோ அண்ட் see the second room. இப்போ இங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதை விட பெரிய பெட்ரூம். நீங்கள் பாருங்கள், இந்த பெட்ரூமுக்குமே ஒரு சின்ன ஒரு ஃபயர் ஏரியா இருக்குது. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம். நீங்கள் கிங் சைஸ் காட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு நல்ல தாராளமாக ஸ்பேஸ் இருக்கும். இங்கேயுமே பாருங்கள், ஒரு 1/2 ஃபீட்டுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே போட்டு இங்கே ஏசிக்கான பைப்ஸு, இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பை டிஃபால்ட்டாக வந்து செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது இப்படி தான் வரப்போகுது. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் யுவர் பெட்ரூம்ஸ், இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். அது இந்த பெட்ரூமுக்கானது. நம்ம பக்கத்து ரூம் போவோம். இது அதோட இது பெரிய பெட்ரூம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதுவும் வந்து இப்போ அங்கே பார்த்த அதே சைஸ் தான். நல்ல ஒரு பெரிய சைஸ்க்குள்ள ஒரு டீசென்ட் சைஸ் ஒரு பெட்ரூம் சைஸு நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் வந்து ஃபால் சீலிங்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. யூ ஹேவ் அ பெட்ரூம், இந்த பெரிய சைஸ் விண்டோ அண்ட் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். ஸோ இதுதான் இந்த வீட்டோடைய டோட்டல் அமைப்பு. கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் ஸ்டில்ட்டில், அதில் 2 கார் பார்க்கிங் உங்களுக்கு வருது. ஸோ எவ்ரி ஹவுஸ் ஹேஸ் 2 கவர்டு கார் பார்க்கிங் அண்ட் டிஜிட்டல் லாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இந்த மாதிரி ஜாகுவார் அண்ட் ஈக்குவலண்ட் அந்த மாதிரியான கிரேட் ஃபிட்டிங்ஸு, சுவிட்ச் போர்ட்ஸு ஸ்டாண்டர்ட் எல்லாமே வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். ஏன்னா இது ஒரு லக்ஸரி செக்மெண்ட்டில் வர்றதால எவ்ரிதிங் that you see here comes with that அந்த லக்ஸரி டேக் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு அபார்ட்மெண்ட் தான் இது. ஸோ ஹியர் கம்ஸ் த ப்ரைஸ் வந்து இந்த 3 BHK 2203 ஸ்கொயர் ஃபீட் உள்ள அடையார் இருக்கக்கூடிய இந்த 3 BHK ப்ரைஸ் வந்து ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ், இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்க்ளூடிங் GST எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரைஸ் வந்து 4.90 crores, அதாவது 4 crores 90 lakhs. இப்போ இன்னொரு ஃபியூ டேஸில் வந்து இதனுடைய கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் வரப்போகுது. ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த GSTயுமே இட் வில் கோ அவே. ஏன்னா ஒரு பில்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அந்த GSTலாம் வராது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே அந்த ப்ராப்பர்ட்டியை வைக்கலாம். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடையாரில் ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் தி யூனிக் செல்லிங் பாயிண்ட். 5 மாடி 5 வீடு, தட்ஸ் இட். there's no other பார்ட்டிஷன் கிட்டிஷன் வால் ஷேரிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 5 மாடி, ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு. ஸோ இஃப் யூ ஆர் பையிங் அட் 1 floor அப்படி பார்த்தீங்கன்னா தட்ஸ் யுவர் ஹவுஸ். அதுதான் 4th floorனா தட்ஸ் யுவர் ஹவுஸ், 3rd floorனா தட்ஸ் யுவர் ஹவுஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டப் 2 கார் பார்க்கிங்கோட அடையாரில் இருக்கக்கூடியது. ஸோ டூ கன்சிடர். ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிட்டு சைட் விசிட் பண்ணுங்கள். இஃப் there is any specific questions, உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு எனி ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் இது வேணும், இதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க, இது எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டோன்ட் ஹெசிடேட். ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். we are here to help you. நீங்கள் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு 400-500 யூனிட்ஸ் கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி இல்லைன்றதால 5 யூனிட்ஸ் தான் இருக்குது. அதுலேயே 2 sold 3 தான் அவைலபிள் இருக்குன்றதால எனி டைம் திஸ் வில் ஃப்ளை ஆஃப். யாராவது வந்து டக்குன்னு அதை வந்து புக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ மை ஒன்லி ரெக்வஸ்ட் இஸ் யூ கன்சிடர் திஸ் ஒன். முன்னாடியே வந்து பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் யூ கேன் டேக் யுவர் டைம் டு சிட் அண்ட் டிசைட் வித் யுவர் ஃபேமிலி ஆர் மேக் யுவர் டிசிஷன். டைம் எடுத்துக்கலாம். பட் டூ கன்சிடர் திஸ் இஸ் அவைலபிள். அடையாரில் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி வரது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் திஸ் இஸ் இன் அ வெரி குட் லொக்கேஷன். அண்ட் அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்.
எலிவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த லாட் ஆஃப் திங்ஸ் இந்த வீடியோக்குள்ளே சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்குது. நேரில் நீங்கள் வரும்போது யூ ஒன்ட் மிஸ் எனி திங். தேர் ஆர் வெரி குட் சேல்ஸ் பீப்பிள் ஹியர். தே வில் ஹெல்ப் யூ வித் ஆல் த கொஸ்டின்ஸ், டவுட்ஸ். எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வருது. இது இல்லாமல் அடையாறில் இன்னொரு ப்ரைம் லொக்கேஷனில் பெரிய ஒரு ஹைரைஸ் பில்டிங்லையும் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. தட் வீடியோ இஸ் ஆல்சோ தேர். ஸோ வென் யூ கம் ஹியர் நீங்கள் 2 லொக்கேஷனுமே பார்த்துடலாம். பியூட்டிஃபுல், ரெண்டுமே லக்ஸுரி கேட்டகரியில் வரக்கூடியது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு விச் எவர் இட் சூட்ஸ் யூ, யூ கேன் கோ வித் தட். சரிங்களா? ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தான் கால் பண்ணணும். I'll see you in the next video. Subscribe பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. It's going to be highly useful for you. I'll see you in the next video.